கிறிஸ்மஸ் டைம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் சர்ச்சில் தெருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடில் எல்லாரும் செய்வோம் இல்லையா? ஸோ அதில் ஒரு குடில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த குடில் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு சர்ச்சில் குடில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு குடில் செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணேன். ஏன்னா நிறைய ஐடியாஸ் வந்து இதுலேருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் பண்ணும்போது கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வீடியோவில் ஷேர் பண்ணேன். இது எந்த சர்ச்சில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பரிசுத்த பேதுரு ஆலயம், சிதம்பர நகர். விளாத்திக்குளம் பக்கத்தில் சிதம்பர நகர்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் தான் பண்ணியிருந்தாங்க. சர்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான சர்ச் தான். ஃபேமிலிஸும் கம்மியாக தான் வருவாங்க. ஆனால் குடில் பார்க்கும்போது அப்படி தெரியல. அவ்வளோ நீட்டத்துக்கு நல்ல பெரிய குடிலாக செஞ்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் சேர்ந்து 35 நாளாக செஞ்சதாக சொன்னாங்க. இது செய்கிறதுக்கு 35 நாள் ஆகுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்கு நிறையவே இருக்குது. அதாவது நிறைய வீடுகள் செஞ்சுருக்காங்க, குட்டி குட்டி வீடுகளாக, அப்புறம் பெரிய வீடுகளாகவும். இது எல்லாமே கார்ட்போர்டில் செஞ்சு அப்புறம் பெயிண்ட் பண்ணதாகவும் சொன்னாங்க. பெரிய மழை ஒன்று செஞ்சுருந்தாங்க இல்லையா, அது பார்த்திங்கன்னா மண் மூட்டெல்லாம் போட்டு அதுக்கு மேலே சிமெண்ட் போட்டதாக சொன்னாங்க. அப்புறம் ஃபுல்லாக வாய்க்கால் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வாய்க்காலுக்கு இடையிலையும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய பாலங்கள் போட்டிருக்காங்க. அந்த பாலங்கள் எல்லாமே செஞ்சுருப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் டைம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய குளம் வந்து அந்த குளத்தில் ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜீசஸ் பிறந்த மாட்டு தொழுகையை வந்து செட் பண்ணியிருந்தாங்க. மாட்டு தொழுகையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஃபுல்லாக வைக்கோல்லாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. புல்லுலாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் புல்லு தான், கம்மம்புல் போட்டு வளர்ப்போம் இல்லையா? ஸோ அதுதான். டே டைமில் பார்க்குறத விட நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த புல்லுகளுக்கு இடையில சீரியல் லைட்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. தண்ணிலாம் வாய்க்கால் வழியாக ஓடுறதும் பார்க்கும்போது ரொம்பவே அப்படி ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரி இருந்தது. அந்த 5 பேரும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க தான். காலையிலேருந்து சாயங்காலம் வரை வேலைக்கு போயிட்டு மீதி இருக்கிற அந்த நைட்டுக்கு இடையில உள்ள கொஞ்சம் கேப்பில் ஒரு 4 மணி நேரத்தில் தான் உட்காந்து 35 நாளாக செஞ்சதாக சொன்னாங்க. அவங்க செஞ்ச இந்த குடிலுக்கு நீங்கள் போடுற லைக்ஸ் தான் பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் லைக்ஸை போட்டு அவங்களுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். பாய்.